எவ்வளவு பெரிய சேட்டா பண்ணிருக்கீங்க, உங்களை விடலாமாடி? நீ எல்லாம் மனுஷங்களா எங்களை கிண்டல் பண்ணியா பேசுறீங்க? விட மாட்டேன். அடிடி அடி அடி. சரி பாட்டி, சரி பாட்டி. சரி பாட்டி, சரி பாட்டி. சாய். அண்ணாமலை அம்மா, அண்ணாமலை அம்மா அப்படின்னு பாட்டி கத்த, என்னாச்சும்மா என்னாச்சும்மா அப்படின்னு எல்லாரும் வர, என்னன்னே தெரியலப்பா, காலை பிடிச்சி இழுத்துக்கிடுச்சே, காலை பிடிச்சி இழுத்துக்கிடுச்சே, எங்கடா உன் பொண்டாட்டி, விஜயா விஜயா அம்மா அம்மான்னு கூப்பிட, ஐயய்ய என்ன காலங்காத்தால கொஞ்சம் நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா என்ன? ஏய் மணியை பாருடி, 6 மணிக்கு மேலாச்சு, இது உனக்கு காலங்காத்தாலையா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்னங்க நீங்க, நான் 8 மணிக்கு தானே எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னது கால் வலியோட நிமிர்றாங்க. பாட்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க, 6 மணிக்கு ஒரு பொண்ணு, அதுவும் 5 மணிக்கு எந்திரிக்கணும், அதுதான் ஒரு வீட்டுக்கு லட்சணம். இப்படி நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறியா? 8 மணிக்கு எந்திரிக்க நான் சொல்ற அப்படிங்கிற, இல்லத்த இல்லத்த அப்படின்னு வர, ஐயோ அம்மா கால் வலிக்குதே அப்படின்னு சொல்ல, ஏய் மருமகள் அடி நீ, கால் அமுக்கி விடு. சரிங்க தள்ளுறா அப்படின்னு முத்து இங்க மனோஜ்லாம் இருக்காங்களா, எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு, கொடுங்கத்த நான் அமுக்குறேன் அப்படின்னு காலை அமுக்கி அமுக்கி விடுறாங்க. அம்மா அங்கேடி, அங்கே அமுக்கு, இங்கே அமுக்கு. அப்பா போதுமாத்த, நல்லா அமுக்கு. அப்பா இப்போதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கையிலே மீனாவும் ஸ்ருதியும் பார்க்குறாங்க. மீனா பாட்டி ஒரு நேரத்துல ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறத பார்த்தா எனக்கு என்னமோ இரு 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 நான் சொல்றேன் அப்படின்னு மீனா என்ன பண்றாங்க, நடிக்கிறாங்களோன்னு தோணுது. நடிக்கிறாங்களா? நடிச்சு என்ன பண்ணுவாங்க? அத்தைய வளைச்சு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சீக்கிரட்டுக்காக நடிக்கிறாங்களோ? ஒருவேளை பாட்டிக்கிட்ட போய் கேட்டு பார்ப்போமா? அவங்க நடிக்கிறாங்கன்னா அப்படியே நம்மளும் மெயின்டைன் பண்ணிக்குவோம். என்ன மீனா, வேலையிலேருந்து தப்பிக்கிறக்காண்டி எப்படி இப்பவே கேட்டா அப்படியே வெட்ட வெளிச்சமாயிட்டா மருமகங்கிற தெரிஞ்சிடும், அப்புறம் மறுபடியும் அத்தை உங்களை வேலைக்கு வாங்கிடுவாங்கன்னு நினப்பு தானே? சேச்சே, வேலை பார்க்குறதுக்கு இந்த மீனை 5 வேணா என்ன? இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு வேடிக்கை பார்ப்போம். அங்கே பாருங்க, அங்கே பாரு அப்படின்னு சொல்ல, போதும் போதும் காலம் அமுக்குனது போதும், எனக்கு நல்லா சுக்கு போட்டு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, இல்லை 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 வேகமா விஜயா போக, வேணாம் வேணாம் இங்கே வா, எனக்கு மோர் ஃபர்ஸ்ட் கொண்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். மோரா? ஆமா, அதில் இஞ்சி தட்டி போட்டு அப்புறம் ஜீரகம் போட்டு அப்படின்னு கேளு. ஐயோ இது என்னது, நமக்கு இவ்வளோ தொல்லையா இருக்கு. மீனா அப்படின்னு கூப்பிட, என்னது மீனாவா? என்ன நினைச்சிட்டு இருக்க? அவங்கெல்லாம் பாவம் இல்ல, ஒரு இடத்துக்கு நம்மளை நம்பி விட்டுருக்காங்கன்னா அவங்கள போய் வேலை வாங்குவ? அவங்க 10 நாளோ 1 மாசமோ 20 நாளோ இருந்துட்டு போறாங்க. எங்க போனாலும் இந்த விஜயா வீட்டுக்கு போனோம், அண்ணாமலை வீட்டுக்கு போனோம், அப்படி நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள மாதிரி ஒரு மனுஷன் இந்த நாட்டிலேயே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்தவங்க பெருமையா சொல்லணும்டி. சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும், சரியா? சரிங்க போயிட்டு மோர் எடுத்துட்டு, மீனா ஸ்ருதி உனக்கு என்னம்மா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு காஃபி அப்படிங்கிறாங்க 2 பேருமே. 2 பிள்ளைகளுக்கும் காஃபி கொண்டு வா. பாவம் அக்காலும் தங்கச்சியும் எவ்வளோ கஷ்டப்படுறாளுங்க. ஏம்மா நீ என்ன பேரு, என்ன தீ அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி. ஸ்ருதி நீ, உன் பேர் தான்மா நல்லா தெரியுது, மீனா நல்ல பேர் பாத்தியா? அவங்களுக்கு சுயநினைவுலாம் இருக்கு, அதனால தான் மீனா நல்ல பேருன்னு உங்களை சொல்லையில மட்டும் இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு சொல்லுது பார்த்தீங்களா? ஸ்ருதி ஐயோ விடுங்க, அப்பெல்லாம் பாட்டி எல்லாரையும் சமமாக தான் நினைப்பாங்க, அப்படிலாம் மாற்றி நினைக்க மாட்டாங்க. பார்க்குறேன். இங்கே உடனே போயிட்டு காஃபி கொண்டாட போகிறாங்க. காஃபி இவங்களுக்குலாம் எடுத்துகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு பாட்டிக்கு மோரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. மோரை வந்து குடிச்ச கிட, தூ ஏண்டி உப்பு சரியா இருக்கா இல்லைன்னு பார்க்க மாட்டியா என்ன? கரெக்டாக தாங்க போட்டேன். என்ன கரெக்டாக இருக்கு? இங்கே வாமா ஸ்ருதியா இங்கே வா, இதை குடிச்சு பாரு. என்ன பாட்டி குடிச்சு பாரு. குடிக்கிறாங்க. மீனா கரெக்டாக தான் இருக்கு, ஆனாலும் பாட்டி வேணுக்குன்னு செய்கிறாங்க. என்ன சொல்லு, உப்பு இருக்குல்ல? ஆமா பாட்டி. உடனே விஜயா பார்க்குது. ஏய் என்ன உப்பு இருக்கா? ஏய் என்ன அங்கே மிரட்டுற அப்படின்னு பாட்டி உடனே விஜயா மிரட்ட, ஒன்றும் இல்லத்த அப்படின்ட்டு, இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் மோர் கலந்தா சரியா போயிடும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பாத்தியா நல்ல ஐடியா சொல்கிறா, போயிட்டு இன்னும் கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வா அப்படின்னு மோரை கலந்து, இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் குடிங்க. ஐயோ பாட்டி, காஃபியை குடிச்சிட்டு உடனே மோர் குடிக்கக்கூடாது பாட்டி அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. பரவாயில்லையே, அறிவான பிள்ளையாத்தான் இருக்கிற, ஓகே. அப்புறம் இங்கே யார் காஃபி குடிக்கல? பாட்டி நான் இன்னும் குடிக்கல அப்படின்னு முத்து வர, ஏன் உன் அம்மா உனக்கு கொடுக்கலையா? என் அம்மா எனக்கு என்னைக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு, விடுங்க பாட்டி அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு மோரை வாங்கி குடிக்கிறாங்க. இரு உனக்கு மோரா கொடுக்க மாட்டேங்கிறா, அவளை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு, ஏ விஜயா இங்கே வா. என்னத்தன்னொன்னு என்ன சமைக்க போற? உங்களுக்கு பிடிச்சதா சமைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, நல்லா நெய் முந்திரி பருப்புலாம் போட்டு பொங்கல் பண்ணி கொண்டு வா. பொங்கலா? மீனா, ஏய் என்ன நீ அடிக்கடி மீனாங்கிற? என்ன மீனா இங்கே வந்துட்டு அவளுக்கு வேலை பார்த்து கொடுத்தியா? அதெல்லாம் இல்லை, நான் அவளை வேலையெல்லாம் வாங்க மாட்டேன், அவளை பூ மாதிரி தான் பார்த்துக்கிறேன். என்ன மீனா? ஆமா அத்தை
அத்தை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் போ கிச்சனுக்கு போ அப்படிங்கல. மீனா வா அப்படின்னு கூப்பிட, அவ எதுக்கு வரணும்? நீங்க வா, நீங்க வா என் பக்கத்துல உட்காரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீ வேலைக்கு போறீங்களா? அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாட்டி வேற பேச ஆரம்பிக்குது. விஜயா போயிட்டு ஐயோ ஆரம்பிச்சிருச்சே அப்படின்ட்டு டே மனோஜ் மனோஜ்னு மெல்ல எழுப்புது. அதுவும் தெரியாம நலங்காம போயிட்டு பாட்டிக்கு தெரியாம என்னம்மா இங்க வாடா, ஏன் இங்க வா அப்படின்னு உள்ளார கூட்டி போகுது. கூட்டி போன என்னடா நான் பொங்க வைக்க சொல்லியிருக்கடா வையுங்க. இல்லடா அதுக்கு சட்னி வைக்க சொல்லுமேடா. அதுக்கு தேங்காய் எடுத்து தாடா. இந்த தேங்காய்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. நான் போறேன். டேய் 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 ஏன்டா அப்படிலாம் பண்ற? என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, டேய் ப்ளீஸ்டா அம்மா உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஐயோ சரி குடு நான் எடுத்து தரேன் அப்படின்னு தேங்காய் எடுக்கிறாங்க. டேய் திரிய குடுறா. அதெல்லாம் என்னால முடியாது. டேய் 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 ப்ளீஸ்டா சரி விடு. அப்புறம் கத்த கத்தையா கிடந்தா அதுக்கும் திட்டுண்டா பாட்டி. சரி விடுன்ட்டேன்ல அப்படின்னு வேகமா திருகுறாரு. இந்தாம்மா அப்படின்னு போக, டேய் நில்லுடா அது பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. டேய் கொஞ்சோண்டு சட்னியில போடுறா மிக்சியில. அம்மா டேய் போடு 2 மிளகாய் எடுத்து போடு, பொட்டுக்கல்லைய போடு அடி அப்படிங்கிறாங்க. அப்புறம் கடைசியா 2 பூண்டு பல்ல போடுறா. கடைசியா உப்பு போடுறா. அம்மா கடைசியா எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறாரு. நீ என்னைய கடைசியில சட்னி அடிக்க வச்சுட்டப்போ அப்படிங்கல. சரி சரி விடு அப்படின்னு பொங்கலை தாளிக்கிறாங்க. மடமல பொண்டாட்டி வேலை பார்க்குறா. ஏம்மா அவதான் வேலை பார்ப்பாளே. இல்லடா வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை தானே வச்சிருப்பா எப்பவும். அதான் சொன்னேன். ஆமா எங்க ஆளை எப்பவும் வச்சிருப்பாளே என்னால முடியாதுன்னு வேணாமணிக்கு சொல்லுவாளே. இல்லம்மா அந்த அம்மாவுக்கு முடியலைன்னு போயிருக்காங்க. அப்படியா? அதான் நான் பார்த்தேன். சரி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சாப்பிட ரெடியா கொண்டாந்து ஹாலில் வைக்கிறாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. மீனா ஸ்ருதி குளிச்சிட்டீங்களா? இதை வந்துட்டேன் பாட்டி. எல்லாரும் வந்து உட்கார பாக்குது. ஏய் என்ன சமைச்சு வச்சிருக்க? பொங்கலும் சட்னியும். சாம்பார் சாப்பிடுன்னு உனக்கு தெரியாது? அத்தை நான் சாம்பார் வைக்கல. இங்க பார் 10 நிமிஷத்துல சாம்பாரை எங்க வீட்டுல நான் வச்சிருக்கேன். என் மாமியாளுக்கு பருப்பள்ளி குக்கர்ல போடு. அங்க அந்த காலத்துல விறகு அதனால டக்குன்னு வேகும். இப்ப குக்கர் பருப்பு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தக்காளம் போட்டு டக்குனு குக்கர்ல வை போ. அத்தை லேட் ஆகும். நான் சாப்பிட பசிக்குது லேட் ஆகும் சொன்னா தாண்டி நீ பயப்படணும். போ. மனோஜ் இங்க வாடா. அம்மா என்னையம்மா கூப்பிடுற வாடா. ஆனா எல்லாரையும் கூப்பிட்டா மட்டும் பாட்டி இருந்துட்டு அவங்களையும் கூப்பிடுற இவங்களையும் கூப்பிடுற அப்படிம்பாங்க. ஆனா மனோஜ் கூப்பிடையில மட்டும் பேசாம கம்முன்னு இருந்துடுறாங்க. போயிட்டு வாடா எதுக்குமா வெங்காயத்தை உருடா நான் தக்காளி நறுக்கிறேன் அப்படின்னு தக்காளி நறுக்க வெங்காயம் உரிக்க பருப்பு கல் பார்த்து கழுவி போட்டு குக்கர்ல போட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கேரட் நறுக்குறாங்க. ஏம்மா இதில் தெரியாம விட்டுருமா கேரட் போட்டா தானா? டேய் எங்க கேரட்டை காணோம், எங்க கத்திரிக்காய் காணோம், உருளைக்கிழங்க காணோம் கேக்குண்டாங்க பாட்டி. கண்ணு அப்படியே தெரியும்டா. சுயநினைவு போனது போச்சு. அம்மா என்னம்மா சொல்ற? சரி விடு நான் ஒன்னும் சொல்லலை அப்படின்னு பருப்பு 2 நிமிஷத்துல விசில விட்டு டக்கு டக்குன்னு லைட்டா மத்த போட்டு கடைஞ்சு விட்டு தாளிக்குதுங்க. தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ தாளிச்சு சக்கு புக்குன்னு கொண்டாந்து வைக்க, அப்பா அத்தை உங்களுக்கு பிடிச்சதா வச்சுட்டு அத்தை அந்த பயம் இருக்கணும். சாம்பாரை ஊத்தி வாயில வச்சா உப்பே இல்ல. தூ என்னடி உப்புலா பண்ண உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. உப்பு போடலையா? அத்தை பதட்டத்துல மறந்துட்டேன் அத்தை அப்படின்னு வேகமா ஓடவும் கிச்சனுக்கும் அதுக்கு இருக்கவும் அண்ணாமலை பாக்குறாரு. ஏன் விஜயா தலைவலி பல்வலின்னு தனக்கு வந்தான்னு சொல்லுவாங்க. அது தப்பு. எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லலாம். எல்லாமே தனக்கு வந்தாதான் தெரியும். இப்ப தெரியுதா அப்படின்னு மீனா பார்த்து காமிக்க, ஆமாங்க நான் உணர்ந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே அண்ணாமலையும் பாட்டியும் பாத்துக்கிறாங்க. இது பத்தாது அப்படிங்குது பாட்டி. அப்படி பாக்குது. நல்லா உணரணும் உணரு அப்படின்னு அண்ணாமலை திரும்பிக்கிறாரு. அட பாவி அப்புறம் எதுக்கு கேட்ட? நானும் வேற உணர்ந்துட்டேன்னு சொன்னேன் தெரியாம. நான் வயசாயிடுச்சு எனக்கு பார்க்க முடியாது. அவளுக்கு என்ன பார்த்தா என்ன? அடி பாவி அவங்க மைண்ட் வாய்ஸை கரெக்டாக கணிச்சிடுறாரு பாட்டியும் அண்ணாமலையும். அப்போ நீ திருந்தலையா? அம்மா என்னம்மா பண்ணுறது? கவலைப்படாதா நான் இன்னும் பல அஸ்திரங்கள் வச்சுருக்கேன் இப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்றாங்க. ஆனாலும் இவ எப்படி தான் பார்க்குறாளோ கை கால்லாம் கடுக்குதே. அம்புட்டு நம்ம சொன்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போய் பூ வேலையை பார்த்துட்டு ஐயோ இவ காலில் சக்கரை இருக்கா கையில் இரும்பு இருக்கா இம்புட்டு வேலை பார்க்குறாளே தாங்குறாளே அப்படின்னு வாயை விட்டே சொல்ல, அப்படியே பின்னாடி வந்து பார்க்குறாரு அண்ணாமலை. இப்ப மனசார தானே சொன்னேன். இல்ல நான் சும்மா போடி நீ வாயார மனசார சொல்லுவடி அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை எனக்கு கீரை சாப்பிடணும் போல இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா இந்த வாசல்ல போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போக கரெக்டா கீரைக்காரமா வருது. கூட்டிக்கிட்டு வராங்க. அம்மா உங்களுக்கு பிடிச்ச கீரை வாங்குங்க. எனக்கு முருங்கைக்கீரை வாங்குடா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுதானே உருகுறதுக்கு லேட் ஆகும். மற்றதெல்லாம் சக்கு சக்கு சக்குன்னு நறுக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறமா பொன்னாங்கண்ணி கீரை கொடு கண்ணுக்கு நல்லது அப்படின்னு 2யும் வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. 2 கீரையும் சூப்பர் கீரையா வாங்கியிருக்கீங்க பாட்டிமா. அதான் பாட்டிமாங்கிறதுன்னு போயிடுறாங்களா? ஐயய்ய கீரையா? ஆமா சைவம் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்புறம் தான் அசைவத்தை பார்த்துக்கலாம். வா வந்து சீக்கிரம் ஆஞ்சு சமையலை பாரு அப்படிங்கிறாங்க.
அத்தை இப்பதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். ஏன்னா சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாத்திரத்த கழுவிட்டு வருது. அப்பாடான்னு தொடச்சுக்கிட்டு வர கீரையா? ஆ கொஞ்சமாவது என்ன ரெஸ்ட் விடுங்க. ஒரு பொம்பளைலாம் ரெஸ்ட் விடுன்னா கேட்கப்படாது. உட்காரு. மனோஜ், அம்மா என்னைய விடும்மா நான் ஷோரூம் போணும். மதியான சாப்பாடுலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஓடுறாரு. டேய் அப்புறம் ராத்திரி சாப்பாடு? அதெல்லாம் வேணாம். குடு குடுன்னு ஓட விஜயா பாக்குது. உட்காந்து கீரைய உருக, என்ன இப்படி கொப்போட கொப்போட உருகுற? ஒவ்வொரு இலையா உருகணும். உருகு. அத்தை அவங்க 2 பேரையும் அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஏம்மா கிளம்பிட்டீங்களா? ஆமா பாட்டி. பாய் பாய் அப்படின்னு கிளம்புறாங்க. மீனா எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. என்ன? அத்தைகிட்ட பாட்டிக்கிட்ட அத்தை பாடுறம்மா பாட்டு இருக்கு பாத்தீங்களா? பாடுற பாடு அதை நான் பார்க்கணும். அந்த மாட்டிக்கிட்டு முழிக்கிறத பார்க்கணும் அப்படிங்கல. அப்படின்னா இருக்க சொல்றியா? இருக்க வேணாம். மொபைலை வச்சுட்டு வரவா? வீடியோ எடுக்கும்ல. ஐயோ அதெல்லாம் வேணாம். அட சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாம ஒரு போயிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு இதை வச்சுட்டு வந்துடுறாங்க. போயிடுறாங்க. அவங்களும் பார்த்தா நல்லா வச்சு செய்கிறாங்க. கீரை ஆயி அதை ஆயின்ட்டு என்னால் முடியல அத்தை அப்படிங்குது. கீரை செய் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா பருப்பு துவைய அரை நான் கொண்டு வந்திருக்கேன். கொள்ளு துவைய அரை அப்படிங்கிறாங்க. கொள்ளு துவைய எதுக்கு அத்தை? உனக்கு கொழுப்பு இங்க பாரு நிறைய ஏறி போயிருக்குல, அது குறைக்கிறதுக்கு தான் அத்தை அப்படிங்கிறாங்க. குறைக்கணும். ஒழுங்கு மரியாதையா அரைக்கிற அப்படிங்கிறாங்க. அடுத்து அப்புறம் என்ன பண்ணணும்? சாம்பார் வை. அப்படியே பருப்பு எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் ரசம் போடு. அந்த கொள்ளு வறுத்து அதையும் கொஞ்சம் தூவி விடு. எல்லாத்துலேயுமே கொள்ளு தூவி விடு. கொலஸ்ட்ரால் குறையும் அப்படிங்கிறாங்க. ஐயோ இது வேறையா அப்படின்னு போய் சமைக்க அண்ணாமலை போயிட்டு தண்ணி பிடிக்கிற மாதிரி ஆஹா கண்கள்லாம் காய்ச்சி இருக்கே என் பொண்டாட்டி முழு குக்கிங் ஆயிட்டீங்களே சமையல் வேலை என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உம்மா அப்படின்னு லைட்டாக அப்படி கன்னத்தை தொட்டுட்டு போக, சும்மா இருங்க நானே இங்கே ரணகுலத்தில் இருக்கேன் ஒரு குதூகலம் பண்ணுறாரு அப்படிங்கிற அவங்ககிட்ட பண்ணிட்டாலும் அப்படின்ட்டு போகிறாரு. வேலை பார்க்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்குதுங்க. மதியானத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருது. சமைச்சு முடிச்ச கையோட அப்பாடா நான் போய் படுக்கிறேன்னு போகல. விஜயா அத்தை என்னத்தை நான் சமைச்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு பசிக்குதுன்னா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. எல்லாம் டேபிளில் இருக்குது. இப்படிலாம் சொன்னா என்ன அர்த்தம்? இப்படி எனக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னா நாளைக்கு உனக்கு வரப்போற மருமக எப்படி மரியாதை கொடுப்பா? ஐயோ அத்தை என்னால முடியல அத்தை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்து வேலை கிடக்கு. துணிமணிலாம் துவைக்க வேண்டியிருக்குல்ல துவை. அது வந்து மீனா அப்படின்னு வருது. என்ன நீ அடிக்கடி மீனா மீனாங்கிற? அவ எதுவும் பார்த்து கொடுத்தாளா? இல்லத்த மிஷின்ல அவ துணி துவைக்கல என்னையும் என் துணிமணியும் சேர்த்து போடுவா. அச்சே நம்ம ஒரு துணியில அடுத்தவளை துவைக்க சொல்லலாமா என்ன? அது பாவம் வந்து சேரும். போய் துவைச்சிட்டு வா. அண்ணாமலைக்கு சிரிப்பு தாங்க முடியல. அம்மா நல்ல சூப்பர்மா கை கொடு கை கொடு அப்படியே ஐஃபை அடிச்சுக்கிறாங்க. துணிமெல்லாம் அழுட்டு போயிட்டு வாஷிங் மிஷின் தான் போடுது. இத்தனைக்கும் கையில இல்லை. ஆனாலும் பாட்டி அவங்களோட சுங்கிடி சிலிண்டர் ரெண்டா கொடுக்குது. ஏய் எங்கே போய் உட்கார்ற? இல்லத்த அது முடிய வரைக்கும் நான் ஏன் சும்மா இருக்கணும்? துவைக்கிறதுக்கு இருக்கு. இந்தா இதை கையில தான் துவைக்கணும். அத்தை அப்படிங்கல துவைக்கிறியா என்ன? சரிங்க அத்தை அப்படின்னு துவைக்குது. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. உலகத்தையே ஆட்டி படைக்கிறவங்க இவங்க. அதாவது சிவன் ஆட்டி படைப்பாங்க. அங்க முருகன் அவங்களே ஆட்டி படைச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த அம்மா பயப்படுது ஏன்னு தெரியல. பரவாயில்ல மாமியாருக்கு மரியாதை கொடுக்குதுன்னு சொல்லலாம். துவைச்சு முடிச்சுட்டு வருது. அத்தை முடிஞ்சிருச்சு மணி 1:30 ஆயிடுச்சு அத்தை. சாப்பிடுவோமா? சாப்பிடக்கூடாது. மாப்பு போட்டு சாப்பிடலாம். அத்தை சாப்பிட்டு மாப்பு போடுவோம். சாப்பிட்டா ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அதனால நீ மாப்பு போடு அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ணாமலை எல்லாத்தையும் பக்கெட் எடுத்தாந்து வை. மருமக பாவம் ஒன்றும் சின்ன சின்ன வேலை பண்றா. இந்த ஒரு பக்கெட் எடுத்தாந்து வைக்கிறது உங்க புள்ள சின்ன சின்ன வேலை எனக்கு பார்த்து கொடுக்குறாரு அத்தை. அம்மா இதெல்லாம் ஒரு ஆம்பளைங்க ஏன் உன் மாமனாரு ஒரு துரும்ப இப்படி எடுத்து கிள்ளி போட மாட்டாரு. என் புள்ள பார்த்தியா சொன்னோன்னு போயிட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறான். அது நீங்க சொன்னா எடுத்தாந்து வைக்கிறாரு அத்தை. நான் சொன்னா வைக்க மாட்டாரு. அப்படியா? ஏண்டா நம்மள விஜயா சொன்னா கேட்க மாட்டியான்னு? ஐயோ அம்மா நான் கேட்பேன். இப்போ உங்களை நான் தூக்கி கொண்டு இங்க சோபால வைக்கணுமா? வாங்க நான் வைக்கிறேன். இப்போ கூட நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. நான் சொல்றேன்னு வரல விடுங்க அப்படின்ட்டு மாப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் வராங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு. பார்த்தா மாப்பு போட்டிருக்க பார்த்துட்டு கண்கொள்ளா காட்சியா இருக்கேன்னு போட்டோ எடுக்க போறாரு முத்து. கவலையப்படாதீங்க வீடியோவோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாம் அப்படியே மாப்பு போடையில குனிஞ்சு படுத்து விழுந்து என்னை வேலை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாம்மா ஐயாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாப்பா அப்படின்னு தவிக்குதா. இது எல்லாத்தையும் வீடியோல ரூம்குள்ள போயிட்டு பார்க்க சிரின்னு சிரிக்கிறாங்க. இதை போய் போட்டு காமிப்போமா? ஐயோ ஸ்ருதி காமிச்சா வேவு பாத்தியாடின்னு கேட்பாங்களே. ஆமா இல்ல இருங்க ஐடியா அப்படின்னு டக்குன்னு போனை கொண்டு அதே இடத்துல வச்சுட்டு அங்கிள் என் ஃபோனை எங்கேயோ வச்சேன். எங்கேம்மா வச்சேன்? இல்லை நான் வீடியோ என்ன நான் அழகா ஷூட்டிங் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசின வாக்கில் எங்கன்னு வச்சேன்னு தெரியல காணோம் அப்படிங்கல. முத்து என்ன பண்ணுறா ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கு பாரு சார்ஜரில். ஆமாம் ஐயோ வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஓடி போய் எடுக்கிற மாதிரி எடுக்க என்னது வீடியோவா? ஆமா ஆண்டி வீடியோவோட இருக்குது போல இருக்கே. நான் காணோம் அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாரும் வர்றீங்க நீங்கள் எல்லாரும் பேசுறீங்க அப்படிங்கல. என்ன பேசுகிறோம்? கீரைக்காரி எல்லாம் பண்ணுது பார்த்தீங்களா? கீரைட்டு வந்து கீரை வாங்கி
உரியிறது, ஆயிறது, அவங்க பேசுறது எல்லாம் வருது. ஐயய்யோ! பார்த்தீங்கன்னா, விஜயா பாட்டி அடிக்கடி மண்டையில கொட்டுற மாரி காமிக்குதா, "என்ன அத்த? ஏய் போதும் போதும் விடு" அப்படிங்கிறாங்க. பாட்டி இருந்துட்டு, "என்ன? என்ன காமிக்கிறா?" "இல்ல ஒண்ணும் இல்ல. காமி" அப்படிங்கிற ஸ்ருதி காமிக்குது. பார்த்தா பாவி வந்துட்டா. பாவி பறப்பா. இவ மாமியார்ட்ட அடங்கியிருந்தா என்னைய போட்டு படுத்துறா. ஆண்டவா! உனக்கெல்லாம் கண்ணு இல்லையா? எத்தனையோ பேருக்கு டிக்கெட் எடுக்குற. இந்த டிக்கெட் எடுக்க மாட்டியா? என் உயிர எடுக்குது. அப்படியே கன்னத்துல 4 சாத்து சாத்தணும். குனிய வச்சு குமுன்னு குமுறணும். கன்னத்துல வச்சு வச்சு குத்து குத்துன்னு குத்தணும். மண்டையில நங்கு 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 நக்கடின்னு குத்தணும். குப்புற படுக்க போட்டு ஏறிக்கிட்டு நங்கு நங்குன்னு மிதிக்கணும். இதெல்லாம் ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது? மாமியார போச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. என் தலை எழுத்து. எல்லாத்தையும் போட்டு எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டாங்களே! எப்படித்தான் அவளாம் பார்க்குறாளோ மீனா? அப்படின்ட்டு புலம்புறது, வைக்கிறது எல்லாம் இருக்க, திரும்பி பார்த்தா பாட்டி எந்திரிச்சு நிக்குது. பத்திரகாளி மாரி வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாரும் ஐயையோ! வடிவேலு சொல்லுவார்ல, "கொன்னுட்டாடா" அப்படிங்கிற மாரி பார்க்க, அண்ணாமலை பார்க்குறாரு. போச்சு ரைட்டு, இன்னைக்கு நம்ம வீட்ல தீபாவளி அப்படின்னு பார்த்தா, "ஏண்டி விஜயா, என்னடி பண்ணி வச்சிருக்கிற?" அதுல வேற மனோஜும் சேர்ந்து பேசுறாரா? அடுப்படில இருந்து பேசுறாங்கல்ல, அதையும் இந்த பிள்ளை கவர் பண்ணிருக்கு. அது கூட தெரியல. இங்க தானே ஃபோன் வச்சா, அடுப்படிக்கு எப்படி வந்துச்சுன்னு இந்த பிள்ளை யோசனை தோணலைங்க. மாட்டிக்கிட்டதுனால எல்லா மூளையும் அப்படியே பிளாண்ட் ஆயிருதா. இப்ப பார்க்குறாங்க. அப்பப்ப இங்கிலீஷ் கொஞ்சம் தப்பா வரும். கோச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கிலீஷ் எனக்கு சுத்தமா டம்மி தாங்க. சும்மா சின்ன சின்னதா என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல, கத்துக்கிட்டதான். மனோஜ் பேசினேன் கேட்ட கையோட 2 பேரும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அப்படி கைய 2யும் தூக்குறாங்க. தூக்குறங்காட்டியும் 2 பேரும் கால்ல விழுகுறாங்க. "பாட்டி மன்னிச்சுக்கங்க, அத்தை மன்னிச்சுக்கங்கன்னு" சொல்லிட்டு. ஏன்டா, என்ன பார்த்தா என்னை போட்டு தாக்கணும் போல தோணுதா? இல்ல பாட்டி, சும்மா அது லுல்லாய்க்கு சொன்னேன். விஜயா பார்க்குறாங்க. நங்கு நக்கடி நங்கு நக்கடின்னு குத்தணுமா? அப்பலாம் இல்ல அத்தை, சும்மா. அது பேச்சுக்கு. சரி, நானும் சும்மா தான் பண்றேன் அப்படின்னு 2 பேரையும் வச்சு சாத்துறாங்க. அடி அடிச்சு குப்புற படுக்க வச்சு, நான் இப்போ உன் மேல ஏறுவேன்டி நங்கு நங்குன்னு" அப்படின்ட்டு முதுகுல ஏறிட்டு நங்கு நங்குன்னு மிதிக்க, "ஐயோ! அத்தை என்ன விடுங்க, என்ன விடுங்க" அப்படிங்கிறாங்க. "டேய், என்னால முடியல. ஏய் இங்க வா" அப்படின்னு ஸ்ருதிய ஜாடையில கூப்பிட, "ஐயோ! பாட்டி வேணாம். வா" அப்படின்னு ஏறி நிக்க, "என்ன கிழவி குந்தாணி கொஞ்சம் வெயிட்டா இருந்தா, இப்ப நெறைய வெயிட்டா இருக்காளே! ஐயோ! ஐயோ!" அப்படிங்கையில, பாட்டி என்ன பண்ணுது, மனோஜ் மேல ஏறி நிக்குது. "நீ இங்க நில்லு" அப்படின்னு நங்கு நங்குன்னு மிதிக்க, "ஐயோ! அம்மா அம்மான்னு" கத்த, விஜயா இருந்துட்டு கண்ண மூடிக்கிட்டு அழுகுது. "டேய், என் மேல தானடா நின்னுட்டு குதிக்கிறா. நீ ஏன்டா அழுகுற? போம்மா, என் மேல இருந்தாம்மா மாறி மாறி அப்ப மிதிக்கும் போல இருக்கே." ஐயோ! அப்பான்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா 2 பேரும் நிக்கிறாங்க. "ஏய் என்ன என் மேல நீ நிக்கிறியா?" அப்படிங்கல. "ஐயோ! அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லா ஜாலியா இருக்குல்ல. ஏதாவது ஒண்ணு பாட்டி பண்ணுவாங்க பஞ்ச் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.